சென்னை, விழுப்புரம் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக நேற்று மாலை முதல் பரவலாக மழை பெய்தது. கிண்டி, நுங்கம்பாக்கம், அண்ணாசாலை, போரூர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதேபோல் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் திடீரென மழை பெய்ததால் பணி முடிந்து வீட்டிற்கு செல்வோர் அவதிக்கு உள்ளாகினர். காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியது. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா பாசன மாவட்டங்களிலும் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டையில் நகர் பகுதியில் 2வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. கொட்டும் மழையிலும் மின்வாரிய ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. ஈரோட்டில் இரவில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் திண்டுக்கல்லில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. புதுச்சேத்திரம் சாலையில் 50 ஆண்டுகள் பழமையான மரம் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சுற்றுலா சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்பட்டன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.